கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 17/11/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு நம்மளுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாச விலக்கி வர நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. என் தேவனுடைய கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக உடைய நிறைவு இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். அப்பா, உடைய அன்பின் அபிஷேகத்தினாலே இவரை நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவு இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். அப்பா, அற்புதத்தின் பாதையில் இவரை நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். சகலத்திலுமே பிரகாசிக்கூடிய கரங்களை அப்பா இவர் மீது வைத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. சங்கீதம் 37:3 கர்த்தரை நம்பி நன்மை செய் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி நன்மை செய்யும்படியான கிருபை இவருக்கு வைங்க. சகலத்திலுமே ஜெயிக்க செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 17/11/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. தேசத்தை உம்முடைய நன்மை நாளை நீர் திருப்தியாக்கும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபையானது தேசத்தில் இருப்பதாக, உம்முடைய நிறைவானது தேசத்தில் இருக்கட்டும் அப்பா. உம்முடைய அன்பின் பிரசனத்தினால தேசத்தை நீர் நிரப்புவீராக. உம்முடைய வெளிச்சம் தேசத்தில் உதிக்கட்டும் அப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.